ஓம் நம சிவாய். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது பிரதோஷம் என்றால் என்ன, பிரதோஷ வழிபாட்டின் மகிமை, சிவனை எத்தனை முறை எப்படி வலம் வர வேண்டும், பிரதோஷ நாளில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்பதை பற்றி தான். பிரதோஷம் என்றால் என்ன? பிரதோஷம் என்பது மாதம் இருமுறை வரும் புனித நேரம். சந்திர மாதத்தில் வளர்ப்பறை திரையோதசி, தேய்ப்பறை திரையோதசி, இந்த 2 நாட்களும் பிரதோஷம் ஆகும். இந்த நேரத்தில் சிவபெருமான் கைலாசத்திலிருந்து பூமிக்கு வந்து பக்தர்களுக்கு அருள் புரிவதாக புராணங்களில் கூறப்படுகிறது. பிரதோஷ வழிபாட்டின் பலன். பிரதோஷ வழிபாடு செய்தால் பாவங்கள் நீங்குமா? த 41 ஆரிலாய் நோடி 5 தோஷங்கள் விலகுமா? திருமண தடைகள் நீங்கும். அதை பரமனைகள் உடன் குழந்தை பேர் கிடைக்கும். வர்க்கள் குடும்பத்தில் அமைதி நிலவுமா? பொருளாதாரம் மேம்படும். த பே டு வெயிட் டு பேப்படி என்று நம்பப்படுகிறது. சிவனை வலம் வரும் முறை. சிவனை வலம் வருவது மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக செயல். வலம் வரும்போது நினைவில் கொள்ள வேண்டியவை: எப்போதும் வலப்பக்கம் இருந்து சுற்ற வேண்டும். நந்தி பகவானை தாண்டி முழு வலம் வரக்கூடாது. நந்தியை தொட்டு வலம் நிறுத்த வேண்டும். மெதுவாக மனதை ஒருமுகப்படுத்தி வலம் வர வேண்டும். எத்தனை முறை வலம் வர வேண்டும்? வலம் எண்ணிக்கை. விருப்பம்: பொது வழிபாடு 3 முறை, சிறப்பு வேண்டுதல் 5 முறை, பெரிய பிரார்த்தனை 7 அல்லது 9 முறை, மூட்ச விருப்பம் 108 முறை சிலர் செய்கிறார்கள். அதனை அம்மரார்த காபி வலம் வரும்போது மனதில் அல்லது வாயால் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய் அல்லது ஓம் சிவாய் நம. பிரதோஷ நாளில் செய்ய வேண்டியவை: மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் கோயிலுக்கு செல்லுதல், அபிஷேகம் ஆராதனை பார்க்குதல், வில்வ இலை சமர்ப்பித்தல், பசு, காகம், நாய் ஆகியவற்றுக்கு உணவு தருதல், ஏழைகளுக்கு தானம் செய்தல். செய்யக்கூடாதவை: கோபம், சண்டை, கெட்ட வார்த்தை, அசைவ உணவு, மது அருந்துதல், பொய் பேசுதல், பிறரை காயப்படுத்துதல், பிறரை இகழ்தல். முடிவு சொல். பிரதோஷம் என்பது வெறும் ஒரு சடங்கு அல்ல, அது சிவபெருமானுடன் நம்முடைய உள்ளத்தை இணைக்கும் ஒரு தெய்வீக வாய்ப்பு. நம்பிக்கையுடன் பக்தியுடன் சிவனை வலம் வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஓம் நம சிவாய. சிவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.